பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 93வது நாள், 94வது எபிசோட். செவ்வாய்க்கிழமை 6/1/2026 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சி. இதில் என்னன்னா, வீட்டுக்குள்ளார வியன்னா வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து எல்லாரையும் போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக விக்ரமும் சாண்ட்ராவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன, கோவம் என்ன அப்படின்றதான் இந்த ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வை ஸ்டேட் வித் அஸ். வாழ்ந்து கட்ட குடும்பம் அப்படின்வாங்க, வாழ்ந்து கட்ட வீடு அப்படின்வாங்க. ஒரு காலத்தில் பரபரப்பாக இருப்பாங்க. அந்த வீடே மரியாதைக்குரிய விஷயமா இருக்கும். ஏதோ ஒரு லாஸில் அவங்களுடைய லெகசியே உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அவங்க தரமட்டம் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களால கண்டினியூவாக பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் என்னன்னா, நொடிஞ்சு போன குடும்பம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இன்னைக்கு எப்படி போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு உதாரணங்களாக தமிழ் திரையுலகில் தியாகராஜ பாகவதர், கலைவாணர், இவங்க எல்லாமே சொல்லலாம். ஏன்னா தியாகராஜ பாகவதர்லாம் புகழனுடைய உச்சியிலிருந்து ஒரு லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு மூலமாக டவுன் ஆகிட்டார், ரொம்ப டவுன் ஆகிட்டார். ஸோ அது மாதிரி நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை நம்ம சொல்லலாம் உதாரணங்களுக்கு, ரைட்டா. வியன்னாவை பொறுத்தவரையிலும் எப்படின்னா, அந்த வீட்டில் அவங்க வளைய ஒரு அழகு பொறுமையாக வளைய வந்தவங்க. ஆனால் என்னென்னா, அவங்களுக்கு தோற்று போனதை அவங்களால ஏற்றுக்க முடியல. திரும்ப அந்த வீட்டுக்கு வரும்பொழுது வன்ம உடனாக வந்திருக்கிறாங்க. இது எப்படின்னா, நம்ம கூட படித்தவங்க நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம செய்கிற வேலையிலேருந்து எல்லாமே தோற்று போயிட்டோன்னு வச்சுக்கோம். நம்ம கூட படித்தவங்க திடீர்னு கலெக்டர் ஆகிட்டான், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டான். அப்படிலாம் இருக்கும்பொழுது என்னென்னா, உள்ளுக்குள்ள ஒரு வன்ம குடம்னு ஆகும். அப்போ அதை எப்படி பேசுவீங்கன்னா, அவங்களாம் ஒன்றுமே தெரியாது, ஏதோ ஒரு லக்கு ஃப்ளூக்கு, அவன் அங்கே போயிட்டான், படிக்க கூட தெரியாது, ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியாது அப்படின்னு அந்த ஜெயிச்சவனை பார்த்து பொறாமப்பட்டு பேசுவாங்க, ஆத்தாத்து போவாங்க. இவனுங்களாம் எப்படி இந்த வாழ்க்கை வந்தது அப்படின்னு ஆத்தாத்து போவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் நான் வியன்னாவை பார்க்குறேன். வியன்னா உள்ளார வந்ததுக்கப்புறமே விக்ரம தான் ஃபஸ்ட்டு போல்டு பண்ணாங்க. காரணம், அவர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னை தோக்க வைக்கிறதுக்கு காரணம், என்னை நாமினேட் பண்ணார் அப்படின்ட்டு. இந்த நாமினேஷன் அப்படின்றது இந்த வீட்டில் எல்லாரையும் பண்ணி தான் ஆகணும். அதுதான் கேமு. ஆனால் உங்களை கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலே ஒருத்தவங்க நாமினேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் ஏற்புடையதில்லை. ஆனால் என்னன்னா, விக்ரம், சுபிக்ஷா அண்ட் வியன்னா அவங்கள முன்னிறுத்தி அவர் விளையாடாலும் கூட அவங்க 2 பேரும் அவருக்கு செட் ஆனாங்க. அவங்க 2 பேருக்கான அட்வைஸை ஓரளவுக்கு மெச்சூரான ஆளாக அவர் கொடுத்தார். அதில் கொஞ்சம் அது என்னது, இப்போ தேன் ஒழிஞ்சா புறங்கை நக்கி பார்க்க மாட்டோமா, அந்த மாதிரி கதை தான் அது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த விக்ரம் என்னை நாமினேட் பண்ணிட்டாரு, என்னை டவுன் பண்ணதில், என்னுடைய கேமுக்கு எடுத்ததில் அவர் தான் முக்கிய பங்குன்னு சொல்லி அவங்கள கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் அழுதார். இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம், நான் கிளம்புறேன் அப்படின்லாம் நேற்று ஃபுல்லாக அந்த கதை தான் ஓடிட்டு இருந்தது. அதே மாதிரி நைட்டு நான் கூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு அதை விக்ரம் சீரியஸாகவே நினச்சிட்டு கேட்பார், என்னம்மா கூப்பிட்டு போலையா அப்படின்னும் போது, நான் எப்போ வேணாலும் கூப்பிட்டு போவோம், முதல்ல நீங்கள் எல்லோரும் போய் தூங்குங்கன்னு சொல்லி, அதாவது வெளியிலேருந்து சொல்லி அனுப்புவாங்கள்ல, அதை ரொம்ப அதிகமாகவே கொஞ்சம் விஷயங்களை வன்மகுடனாகவே பண்ணாங்க அப்படின்றதான் உண்மை. காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன், டிஆர்பியில் இந்த ரெட் கார்டு விஷயம் பரபரப்பாக பேசப்படுது. இப்போ அந்த டிஆர்பிக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுன்னா தாலையில் ஆளெல்லாம் பாட முடியாது. அதனால் ஏதாவது டூ சம்திங் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அவங்க ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாப்பியாக இந்த ஒரு 10 நாளை கொண்டாடுற இடத்துல அவங்க மனநிலை தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் வர்றவங்க அத்தனை பேருமே கார்னர் பண்ணுற மாதிரி வராங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பிரவீன் காந்திலேருந்து இவர் பிரவீன், அப்புறம் கானா, இவர் நம்ம வாட்டர்மெலனு, இவங்க எல்லாமே வன்மகுடானாக தான் இருக்காங்க. அதாவது அடுத்தது வியன்னாவுடைய அடுத்த டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். சாண்ட்ரா ஒரு நடிப்பி. அதாவது இந்த படம் ராட்சசன், அந்த படமாக ராட்சசன், ஆமாம், அதில் கிறிஸ்டோபர் அந்த கேரக்டரு அந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. இவரும் இவங்க புருஷனும் பொண்டாட்டியுமே சாண்ட்ரா அண்டு பிரஜனை சொல்கிறாங்க, மந்திரி முந்திரி ஒன்றும் பெருசாக கிடையாது. அதில் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், சாண்ட்ரா வேலையை செய்யலை, அதுதான் உண்மை.
சாண்ட்ரா பக்கமும் தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு அழகாக வந்து பீம் பேக்கில் வந்து சொகுசாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதை வந்து திவ்யாவும் சொன்னாங்க, ஒரு காஃபி கப்பை சாப்பிட்டா கூட எடுத்து வைக்கிறது இல்லை, அப்படியே அங்கங்கே வச்சுட்டு போகிறாங்க. நம்ம என்ன வேலைக்காரங்களா, இருக்கிறது ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது அந்த பொறுப்புன்னு வந்து செய்யணும்ல. எப்போ எவ்வளோ நாள் நீங்கள் உடம்பை வந்து நீங்கள் வந்து சரியில்லைன்னே நடிச்சிட்டு இருப்பீங்க. அது ஒரு நியாயம் இருக்குல்ல. அதுக்கு பண்ணீங்க, வந்தீங்க, அதுக்கப்புறம் ஃபுல் மேக்கப்பில் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க. உங்களுக்கு பாதிக்க வச்சவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னமும் எந்த வேலையும் செய்ய உட்காந்தா, அப்போ இந்த பொண்ணு என்னன்னா போட்டு காலி பண்ணுது சாண்ட்ராவை. சாண்ட்ரா வந்து போட்டு காலி பண்ணுது. நடிப்பு அரக்கி, எதுக்குமே வந்து வேஸ்ட்டு, சும்மா ஆகும்னாலே வந்து ஏதாவது ஒரு கதையை சொல்லி அப்படியே கதையை ஓட்டிகிட்டு இருக்கு, இதெல்லாம் விளையாடுறதுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து கானா வினோத்து, திவ்யா எல்லாம் அரைச்சிட்டு இருப்பாங்க, அவர் கழுவிட்டு இருப்பார். அப்போ வந்து அங்கே வந்து உட்காந்துட்டு காலை ஒரு 30 நிமிஷம் வீடியோவிலையும் சாண்ட்ராவை போட்டு கழுவி ஊற்றிட்டு, நீனா வேலைக்காரியா, நான் உனக்கு வேலை செய்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு வார்த்தை பிரயோகம், ஊர் கேள்வி, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போட்டு போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க வியன்னா. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, உண்மையிலே வந்து நீ போய் சாமான் கழுவு அப்படின்லாம் அவங்க சொன்னாங்கன்றதுக்கு இவங்க ஏற்கனவே நுண்டி குதிரைக்கு வந்து சறுக்குன்னு தான் சாக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிற கேரக்டர் தான் வந்து வியன்னா. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து நீ எப்படி அதை சொல்லலான்னு சொல்லி அதை வந்து ஒரு கதையாக வளர்த்துவாங்க வேணா, நமக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இந்த ஒரு 10 days அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில். ஸோ இந்த 10 days இருக்கிறதுக்கான விஷயத்துக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்கலான்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க போல இருக்குது. ஆனால் சாண்ட்ரா வந்து அதாவது என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் போட்டு பிளாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து விக்ரம்ன்ற பாருங்க, திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10 நாள் இருக்கிறியா, 5 நாள் இருக்கிறியா, சந்தோஷமாக இருந்துட்டு போ, எதுக்கு நிறைய பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் சாண்ட்ரா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, இதுதான் மேட்ரு. ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வேற என்ன, இன்னும் வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தால் நிச்சயமாக உங்ககிட்ட நான் அதை பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோடங்களை தெரியப்படுத்துங்க. மீன் வேறு எப்போ சொல்லுவாங்க நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.